Hi friends, welcome to our channel. And இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ஒரு சாண்டா கிளாஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா என்னோடய குட்டி பாப்பா வந்து கிறிஸ்மஸ் தாத்தா பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணலான்னு இருக்கேன். அண்டு நாம் வந்து ஆல்ரெடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியாச்சு, அப்புறம் புல்கொடில் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டுமே நானே வந்து செஞ்சுருக்கேன், நானே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய பேஜில் இருக்குது, சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், என்னோடய குட்டி பாப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு சாண்டா கிளாஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளாடி போகலாம். அண்ட் எப்படி பண்ண போகிறேன், எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கன்னா ட்ரெஸ்ஸு தான். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவோட ட்ரெஸ். அவங்களுக்கு ஒரு வயசாக இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு கிறிஸ்மஸுக்காக சாண்டா கிளாஸ் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது. ஸோ அந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாஸ்க். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு சாண்டா கிளாஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போது நான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் புல்கொடியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எப்படி நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்து. ஸோ நான் அது உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் கிறிஸ்மஸ் தாத்தா தான் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ண குடில் அண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய இந்த சேனலில். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நான் பண்ண குடில், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட குடில். அழகாக இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்ட்டு. இதுதான் குடில். ஆக்சுவலி குடில் வந்து நேராக நின்றுச்சு, குட்டி பாப்பா வந்து அதை இழுத்து இழுத்து கொஞ்சோண்டு சரிஞ்சு போயிருக்கு. இதுதான் நம்மளோட குடில். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ. அண்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நானே செஞ்சது தான். பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன். குட்டி பாப்பா அவ்வளோத்தையும் எடுத்துட்டாங்க. இங்கே ஒரு சாண்டா கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து எடுத்து விட்டுட்டாங்க. எடுத்து விளையாடுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் இது நம்மளோட கிறிஸ்மஸ் குடில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா தான் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான திங்ஸ் எல்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தாவோட தலையை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஒரு கேப் எடுத்திருக்கேன், பழைய கேப். ஸோ இந்த கேப் யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய சர்ச்சுவோட கேப் தான். ஸோ அந்த கேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேப்பில் இப்போது காட்டன் இருக்குல்ல, காட்டனை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ காட்டனை வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த காட்டன் பார்த்திங்கன்னா ஓல்டு காட்டன் தான். என்னோடய குட்டி பாப்பாவோட பழைய பொம்மை ஒன்றில் இருந்துச்சு, அந்த காட்டன் தான் இது. ஸோ நம்ம வந்து இப்போ காட்டனை வந்து ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. காட்டனை வந்து ஃபில் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல பாருங்கள் ஹெட்டு மாதிரி வந்துச்சா. சரி, இப்போ ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து கை தையலே போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஸ்டிச் பண்ண போகிறேன். நூலை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம கடையிலேருந்து இந்த மாதிரி சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர் புல்கொடில் இப்போ ரெடிமேடாக கிடைக்கிது, இதெல்லாம் வாங்கினாலுமே நம்ம கையால் பண்ணுறது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து டைமே இல்லை. சாட்டர்டேஸ் லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஸ்டில் கிடைக்கிற டைமில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், ஹெட்டு வந்து ரெடி ஆயாச்சு. ஹெட் அவ்வளோதான், ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஹெட்டு.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதோட கால் அப்புறம் உடம்பெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஹெட்டு பாருங்கள், ஹெட்டை ரெடி பண்ணிட்டோம். ரிமைனிங் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் இதை வந்து சரி இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது, அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஷர்ட் ஓப்பனில் இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை கைத்தையல் போட்டாலும் சரி, அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி. ஸோ நான் வந்து கைத்தையிலே இங்கே வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள என்னோடய மடியில் நான் வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ அவங்களுக்காக தான் பண்ணுறேன். அவங்க தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் வந்து நம்ம திருப்பி போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ திருப்பி எடுத்தாச்சு. இதை இப்போ ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கைகளோட ஸ்லீவ்ஸோட எண்ட்லேயுமே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும். ஸோ எல்லா சைடையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அண்ட் என்னோடய குட்டி பாப்பா நான் ஒரு வழியாக இங்கே படுக்க வச்சுட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தைச்சி எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தைச்சி எடுத்தாச்சு, இந்த கையிலையும் தைச்சி எடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு உள்ளாடி என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சிம்பிள் தான். காட்டன் இருக்குது என்கிட்ட, பழைய காட்டன் நிறையா வச்சுருக்கேன். ஸோ காட்டனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கைகளில் உள்ளாடி வைக்க வேண்டியது தான். பாருங்கள், கைக்கு உள்ளாடி வைக்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதா? உங்ககிட்ட காட்டன் இல்லைன்னா நீங்கள் பழைய துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கை வச்சாச்சு பாருங்கள். இந்த கை வைக்க போகிறோம், இந்த கை வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டனை வந்து உள்ளாடி ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கைகள் பாருங்கள், அண்டு ஸோ அதோட பாடியை பாருங்கள், ஃபுல்லாகவே காட்டன் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ உங்கள்கிட்ட காட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பழைய துணிகள் ஏதாவது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு டைட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காட்டன் வந்து என்கிட்ட நிறையா கிடையாது. என்னோடய குட்டி பாப்பாவோட ஒரு பழைய பொம்மை வந்து கொஞ்சம் நாசம் ஆகிடுச்சு. ஸோ அதில் இருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ குட்டி பாப்பா தான் அதிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க ஆசையாக. ஸோ அதனால தான் நான் வந்து காட்டனில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காட்டன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதாவது பழைய துணிகள்லாம் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுனால நமக்கு இது வழியாக காட்டன் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வேணும்னா நீங்கள் ஹேண்ட்ஸை வந்து தனியாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைனாலும் சிம்பிளி இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் கூட ஓகே தான். நான் எதுவும் இப்போதைக்கு எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. ஃபைனலி ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு நாம் பண்ணலாம். ஸோ என்னோடய குட்டி பாப்பாவை பாருங்கள், எழுந்திரிச்சிட்டாங்க, அழறாங்க. ஸோ அவங்கள இப்போ எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேண்ட்டையும் அந்த மாதிரி கீழே எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 2 எண்ட்ஸ்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நான் எடுத்தாச்சு ஸ்டிச் பண்ணி. ஸோ பாப்பா வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. ஸோ என்னால் ஒழுங்காக எதுவும் பண்ண முடியலை. பாருங்கள், பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்டு ஸோ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதை இப்போது திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ இதுக்குள்ளாடியே நம்ம இதில் வந்து
காட்டனை எப்படி ஃபில் பண்ணோமோ அந்த மாதிரி இதுக்கு உள்ளாடி நம்ம வந்து காட்டனை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் இப்போ நம்ம காட்டன் ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, என்னோட குட்டி பாப்பா தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ மறுபடியும் என்னோட மடியில் படுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கால் போர்ஷன் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ காட்டன் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்மளோட டாப் போர்ஷன், இது நம்மளோட பாட்டம் போர்ஷன். ஸோ இதை ரெண்டையுமே நம்ம இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அண்ட் இந்த ஒயிட்டு கொஞ்சம் தெரிகிற மாதிரி விட்டு அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது ரெண்டையுமே வந்து இடையில ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச இந்த ஹெட்டை வந்து இதுக்குள்ளாடி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹெட்டை வந்து அழகாக இப்படி இதுக்குள்ளாடி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். தலையும் வச்சாச்சு. ஸோ பாருங்கள், தலையெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலையில் நம்ம இந்த மாஸ்கை வச்சு விட்டுடலாம். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க் வச்சு விட்டுருக்கேன் தலையில். பாருங்கள், தலையில் மாஸ்க் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பேக் சைடு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா நம்ம வந்து மாஸ்க் வச்சு விட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இப்போது இந்த சாண்டா கிளாஸுக்கு ஷூஸ் வந்து போட்டு விடலாம். ஸோ ஷூஸ் போட்டு விடலான்னு இருக்கேன். ஸோ கைக்கு எனக்கு எதுவும் பண்ண தெரில. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஷூஸ் போட்டு விடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோடய குட்டி பாப்பாவோட சின்ன வயசில் உள்ள ஷூஸ் இருக்குது, அழகான ஷூஸ். ஸோ பாப்பா எடுத்துக்கொண்டு தந்துட்டுருக்காங்க, கொடுங்க பேபி. ஸோ இந்த ஷூஸை வந்து நம்ம வந்து இது காலில் மாட்டி விட்டுடலாம். ஸோ மாட்டி விட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம வந்து ஷூஸை வந்து மாட்டி விட்டுருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தாவை சாண்டா கிளாஸை நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே வந்து நிப்பாட்டி விட்டுருக்கோம். பட் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிப்பாட்டி விட்டுருக்கிறது அவ்வளோ பிடிக்கல. ஸோ அவங்க குடில் பக்கத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் சாய்ச்சி நிப்பாட்டி வச்சுருக்கேன். அவங்க இங்கேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆசைப்படியே நம்ம குடிலுக்கு பக்கத்தில் உட்கார வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சாண்டா கிளாஸோட ஃபைனல் லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ குட்டி பாப்பா புல்குடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்காகவே புல்குடலுக்கு பக்கத்தில் தான் உட்கார வச்சுருக்கு. நான் கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். பட் பாப்பாவுக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கேயே நம்ம உட்கார வச்சாச்சு. அண்ட் அதோட கண்ணை பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்பில் இருந்த அதே இது தான் கண்ணு மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய குட்டி பாப்பா தான் அதை பக்கத்துலேயே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் நம்மளோட சாண்டா கிளாஸ் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தா பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.